book of Joshua, chapter number 5, verses 11 and 12. யோசுவாவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுவீங்களா? எத்தனை பேர் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். பஸ்காவின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். No longer any manna. There was no longer any manna for the Israelites, but that year, அந்த வருஷத்தில் தானே, அது முதற்கொண்டு அவங்க அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த மன்னா பெய்யாமல் நின்று போனது. They had no longer any manna, but that year they ate the produce of the Canaan. But அந்த வருஷத்தில் தானே தேசத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். இன்னைக்கு ராத்திரி we are going to see more than what we have had before. இதுவரைக்கும் இருந்ததை விட, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமானதை இந்த வருஷத்தில் நான் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? We are going to have more than what we have before. நம்மக்கிட்ட இது வரைக்கும் சிலதெல்லாம் இருந்துச்சு, அதை விட அதிகமாக. உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்ப, இன்னும் அதிகமாக உங்ககிட்ட இருந்ததை விட, உங்ககிட்ட இருக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். சொல்லுங்கள், யார் ஆசைப்படுறாருங்க? சத்தமாக சொல்லுங்கள், யார் ஆசைப்படுறா? ஒரு மனுஷன் இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட இருந்ததை விட, உங்ககிட்ட இருக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்றேன்? இன்னைக்கு ராத்திரி நம்ம கையில் எடுத்திருக்கிற இந்த வேதாகம பகுதி, இன்னைக்கு ராத்திரி நம்முடைய செய்தியினுடைய மையம் என்பது யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே நாம் கைகளில் எடுத்தோம். இந்த பாயிண்டில் யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய இந்த 5ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது முக்கியமாக இந்த 10 வசனங்கள் எல்லாம் நம்ம கைகள் எடுக்கும்போது, எஸ்பெஷலி இந்த அதிகாரமே நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்வினுடைய முக்கியமான ஒரு பிவட்டல் பாயிண்ட்ல, ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரம் இந்த 10ஆம் வசனம் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது they are at their pivotal point. அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் என்னன்னா, அவங்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்காக சொன்ன வாக்கு தத்தம், ஆண்டவர் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன கானான், ஆண்டவர் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லி உறுதியளித்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆயத்தமான ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆயத்தமான நிலைமையில் இருக்கிறாங்க. இத்தனை நாள் அவங்க வெயிட் பண்ணினது, இத்தனை நாள் அவங்க சுற்றி திரிஞ்சது, இத்தனை நாள் அவங்க நடந்தது, அந்த வனாந்தரத்திலேயே அவங்க இத்தனை நாள் இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்து அவங்க வாக்குத்தத்தத்துக்குள்ளாக போகிறதுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி எல்லையில் அவங்க நிற்கிறாங்க. சொல்லுங்க, எங்கே நிற்கிறாங்கங்க? அவங்க முக்கியமான ஒரு காலகட்டத்தில், தருணத்தில் நிற்கிறாங்க. அவங்க த மோஸ்ட் பிவட்டல் மூமெண்ட்டில் அவங்க லைஃப்பில் நிற்கிறாங்க. அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு, பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான ஒரு நிலைமையில் என்ன செய்கிறாங்கன்னா, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாச்சு. இப்போ அதை சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு ஆயத்தத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது இத்தனை வருஷமாக வனாந்தரத்தில் அவங்க காத்திருந்தது, சுற்றினது, நடந்தது எல்லாம் முடிவுக்கு வந்து தேவன் காலங்களுக்கு முன்பதாக சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்குள்ளாக போவதற்கு ஆயத்தமாக ரெடியாக என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க நிற்கிறாங்க. யோசுவாவினுடைய புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தோட 11வது வசனத்தில் they are at the verge of the victory. வெற்றியோட நுனியில் நிற்கிறாங்க. சொல்லுங்க, வெற்றியோட நுனியில் நிற்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க, வெற்றியோட இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் சத்தமாக சொல்லுங்க, இது வரைக்கும் 400 வருஷங்களாக இருந்த அடிமைத்தனம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து, இப்போ 40 வருஷமாக வனாந்தரத்தில் சுற்றி நடந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப பக்கத்தில் இது வரைக்கும் வந்துட்டாங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் வந்துட்டாங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இது வரைக்கும்.
இந்த இடத்துல இது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றை மறக்கக்கூடாது. இது வரைக்கும் அவங்க வந்ததுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் கிரேஸ், கிருபை அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கை கிருபை வகிச்சிருந்தது. எத்தனை பேர் சத்தமாக கிருபைன்னு சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள் கிருபை. ஏன்னா many times we diminish the role of grace in our life. கிருபையோட முக்கியத்துவத்தை, கிருபையோட ஒரு பிரதானத்தை, கிருபையோட ஒரு கொண்டாட்டத்தை பல சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறோம். பல சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான கிரெடிட்டை நம்மளே எடுத்துக்கிறோம். இது என்னோட சாமர்த்தியம், என்னோட பலன், நான் நடந்தேன், நான் செஞ்சேன், நான் நட்டேன், நான் கட்டினேன், நான் பண்ணினேன் அப்படின்னு பல சமயம் நம்ம என்ன செய்றோம்னா கிரெடிட்டை நாம எடுத்துக்கிறோம். அந்த உரிமையை நாம எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு யாரா இருக்கிறேங்கிறது, இன்னைக்கு என் கையில் என்ன இருக்குங்கிறது, இன்னைக்கு என்னை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கங்கிறது என்னோட சாமர்த்தியம், என்னோட அறிவு, என்னோட படிப்பு, என்னோட கடின உழைப்பு, என்னோட விடாமுயற்சின்னு பல சமயத்தில் நம்ம தப்பாக நினைச்சோம். ஆனால் சரியானது என்னன்னா, நாம இது வரைக்கும் இருக்கிறது, நாம இன்னைக்கு யாரா இருக்கிறோங்கிறது, நம்ம கையில் இன்னைக்கு என்ன இருக்குங்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி மதிக்கிறாங்கங்கிறது நம்ம பலத்தினால உண்டானதல்ல, அவருடைய கிருபையினாலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? யோசித்து பாருங்க, கர்த்தர் மாத்திரம் நமக்கு ஆதரவா, நமக்கு பட்சமா நம்ம கூட இல்லாம இருந்திருந்தா நம்மளால இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை தான். ஐ எம் a product of grace. நான் கிருபையோட விளைவு, நான் ஒரு கிரேஸோட ப்ராடக்ட்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொன்னார் 1 கொரிந்தியர் 5:15-10, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யோசுவாவினுடைய தலைமையில் இந்த புத்தகத்தோட 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் அவங்க நிற்கிறாங்க. அப்படின்னா கிரேஸ் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு வேலையை கிருபை செஞ்சிருக்கு. சொல்லுங்க, கிருபை செஞ்சிருக்கு. சத்தமாக சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கு? 5ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது 5ங்கும் போதே 5 is a number of grace இல்லை? 5னா பைபிளில் ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. 7னா பரிபூர்ணம், அந்த மாதிரி 5னா கிருபை அப்படின்னு என்ன இருக்குன்னா ஒரு 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 மீனிங் இருக்குது. 5னா கிருபை. சொல்லுங்கள், 5னா கிருபை. சத்தமாக சொல்லுங்கள், 5னா கிருபை. இந்த 5ஆம் அதிகாரத்தில் அவங்க வந்து இந்த இடத்து வரைக்கும் பெற்றுக்கொள்கிற அந்த நுனி வரைக்கும், வெற்றியோட நுனி வரைக்கும் அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிறது கிருபை. சத்தமாக சொல்லுங்கள், கிருபை. சத்தமாக சொல்லுங்கள், என்னது? அந்த கிருபை அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு? வேகமாக ஒரு 5 காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த கிருபை அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சுன்னா, அவர் என்ன செஞ்சார்னா அவருடைய கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். சொல்லுங்கள், கட்டுகளிலிருந்து என்ன செஞ்சார்? 430 வருஷமாக அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே அவங்களுக்கு அது பிடிக்கலை, ஆனால் அவங்களால வெளியில் வர முடியல. சொல்லுங்கள், அவங்களுக்கு அது பிடிக்கலை, ஆனால் அவங்களால வெளியில் வர முடியும். அவங்களால பார்வோனுடைய மைண்ட் செட்டை மாற்ற முடியல, அவங்களால அவங்களுடைய எதிர்காலத்தோட நிலைமையை மாற்ற முடியல, அவங்களால எகிப்திய சேனையை எதிர்த்து நிற்க முடியல. ஆனால் அவர்கள் சார்பாக தேவன் அவர்களோடு கூட நின்றபடியினாலே யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிற இப்படி சொல்லுது, தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன செஞ்சார்னா அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அவரே விடுவித்து வெளியிலே கொண்டு வந்தார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவங்களே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தரல. இந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்ததுங்கிறது அவங்களுடைய பலன் இல்லை, அவங்களுடைய திறமை இல்லை, ஆண்டவர் கிருபையாய் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தினார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? அவங்க, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல, அந்த நெருக்கடிக்குள்ள இருக்கிறது பிடிக்கல, அந்த நெருக்கடிக்குள்ள தாங்களே வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு பலன் இருக்கல. ஆனா கர்த்தர் கிருபையாய் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? நம்பர் 2, ஆண்டவர் கிருபையாய் அவர்களுக்கு என்ன செய்தார்னா அவர்களுக்கு பாலம் அமைத்து கொடுத்தார். நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வெளியே வந்த போது அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் ஆர்ப்பரித்து என்ன செய்து கொண்டிருந்தால் நின்று கொண்டிருந்தது. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு, அவங்க நினைச்சாங்க நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிந்தபடி அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம், பின்பதாக பார்வோனுடைய சேனை, 2 பக்கத்திலையும் மலைகள். அப்போ அவங்களால முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனையும் ஜெயிக்க முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற அவ்வளோ பெரிய மலையும் அவங்களால ஏறி உடனே தப்பிச்சு கடந்து போயிட முடியாது. அப்படி ஒரு நிலைமையில சிக்கிட்டோன்னு நின்ன மாதிரியான ஒரு நிலைமையில் நிற்கும் போது அதே யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தோட 21ஆம் வசனத்தில் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், கையில் இருக்கிற கோல் அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்ன உடனே அந்த கோலை மோசே சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது ஒரு கீழ்காற்றை கர்த்தர் அனுப்பி அந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து சமுத்திரத்துக்கு நடுவில் பாலம் போட்டு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ட்ரை கிளாண்ட்ல நடந்து போகிற மாதிரி அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க நடந்து போகும்படி கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா.
கிருபை தான் அவங்களுக்கு. மற்றவங்களால எல்லாம் முடியல, மற்றவங்க அதுக்கு பின்னாடியே வந்தவங்க எல்லாம் விழுந்து போனாங்க. ஆனால் யாருக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருந்தாரோ அவர்கள் அதை கடந்தார்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3 அவங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆண்டவர் கிருபையா அவங்களுக்கு செய்தார்னு நம்ம சும்மா ஒரு 5 விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1, அவருடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அவருடைய பலத்தினால முடியாதனால் கர்த்தர் காரியங்களை செய்தவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். 2, பாலம் அமைத்து கொடுத்தார். அவங்களால முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி வர முடியாது, லெஃப்ட்டும் திரும்ப முடியாது, ரைட்டும் திரும்ப முடியாது. ஆனால் தேவன் அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே, மற்றவங்களால முடியாது ஆனால் இவர்களே அவர் கடந்து போகும்படி தேவன் அனுக்கிரகம். 3 அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தோட 23வது வசனத்திற்கு வந்தபோது மாரா என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். மாராவிலே தண்ணீர் மிகவும் கசப்பா என்ன செய்ததுன்னா அவர்களால் குடிக்கவே முடியல. வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். எங்களை இங்கே கொண்டு வந்துட்டீங்களே, நாங்கள் இப்படி சாகிறதுக்காக இங்கே வந்தோம்னு சொல்லி முறுமுறுக்க தொடங்கினார்கள். ஆனால் அதே வேதம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தோட 24வது வசனத்தில் மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோல் அந்த தண்ணீர் மேல் போடுன்னு சொன்ன தண்ணி மேல் அந்த கோலை போட்டவொடனே அது வரைக்கும் கசப்பா இருந்த அந்த தண்ணீர் மதுரமாக தித்திப்பானதாக மாறி போனது. அந்த கசப்பை தேவன் மதுரமாக மாற்றி கொடுத்தார். எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்றேன். 4 அவங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவருடைய கட்டுகளை அறுத்தார், அவர்களுக்காக பாலம் போட்டு கொடுத்தார், கசப்பை மதுரமாக மாற்றி கொடுத்தார். 4 அவர்களுக்காக அவரே யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமுக்கு வந்து சேர்ந்த போது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தோட 8வது வசனத்தில் ரெவிதீமிலே அவர்கள் வந்து நின்ற போது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்னா யுத்தம் பண்ணும்படி இருக்காங்க. இஸ்ரவேலர்கள் அது வரைக்கும் அவங்க சோஃபார் அவங்க யாரா இருந்திருக்காங்கன்னா அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, அவர்களுக்கு ஆயுதத்தை கையாண்டு பழக்கம் இல்லை. இது வரைக்கும் அவங்க பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்து சாந்து செங்கல் எல்லாம் சுமக்கிற வேலையைத்தான் இது வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் சாதாரண அடிமைகளாக இருந்தவர்கள் எப்படி அவ்வளவு பெரிய யுத்தத்தை எதிர்த்து நின்று, அவ்வளவு பெரிய சேனையை எதிர்த்து நின்று எப்படி யுத்தம் பண்ண முடியும்? ஆனால் கர்த்தரே அவர்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க. 5 அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். ஒரு நாள் கூட கர்த்தர் அவர்களை பசியா இருக்க விடவில்லை. எல்லா நாளும் தேவன் அவர்களுக்கு மன்னாவை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த 5 காரியம் என்னோட லைஃப்ல என்னத்தை காட்டுது, அது எனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த 5 காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 5 காரியம் என்ன செய்ததோ, கிருபை என்ன செய்ததோ அதைத்தான் இன்னைக்கு நமக்கும் கடந்த வருஷத்துல கர்த்தர் செய்து இன்னைக்கு இந்த 2025 கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் நாம கட்டுகளுக்குள்ளாக இருந்தோம், நமக்கு பிடிக்கல, ஆனால் நம்மளால் அதை விட்டு வெளியில் வர முடியல. நாம் அவ்வளோ மாட்டி கிடந்தோம். நம்முடைய எதிரிகள் நினைச்சாங்க கரெக்டாக வசமாக இவன் நம்ம கையில் சிக்கியிருக்கிறான், இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நான் கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அறுத்து விடுவித்து இதோ 2025 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்க. சிலருக்கு கட்டுகளை அறுத்தார், சிலருக்கு அவரே பாலமாக இருந்தார். நம்ம யோசிச்சு பார்த்தா சில பொருளாதார நெருக்கடி, சில கடன், நம்ம குடும்பத்துக்குள்ள வந்த சில புயல், நம்ம படகு சந்திச்ச சில பிரச்சனைகள், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நம்ம கடப்போமானே தெரியல. இன்ஃபேக்ட் கடப்போமா அப்படிங்கிறத விட கண்டிப்பா மூழ்கி போவோங்கிற மாதிரி எத்தனையோ தடவை சூழ்நிலைகள் வந்ததனால் தேவனே பாலமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். சிலருக்கு ஆண்டவர் கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வந்தார், சிலருக்கு ஆண்டவர் பாலமாக இருந்தார். சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகளை நாம சந்திக்க வேண்டியதாக வந்து, எத்தனையோ உறவுகளுக்கு நடுவாக கசப்பு, குடும்பத்தில் கசப்பு, எவ்வளவோ கசப்புகளை சந்திச்சோம். ஆனா பிட்டரை பெட்டரா ஃபிளிப் பண்ணுகிற தேவன் நம்முடைய கசப்பை மதுரமாக, தேவன் மாறாவை மதுரமாக மாற்றினார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? யுத்தம் வந்த போது நாம் அல்ல அவரே நமக்காக யுத்தம் பண்ணினார். அவரே யுத்த வீரனாக நமக்காக இறங்கினார். அவரே பராக்கிரமம் உள்ளவராக நமக்காக இறங்கினார். நம்முடைய சத்துருக்களுடைய விரல் கூட நம்ம மேல படாதபடிக்கு தேவன் இந்த யுத்தத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவர்கள் நினைத்த ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடி தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்ததோ 2025 முதல் ஞாயிறு ஆராதனையில நம்மை தேவன் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4 விஷயத்துக்காக உங்களால் சந்தோஷப்பட முடியலன்னா, உங்கள் கட்டுகளை அறுத்ததுக்காக சந்தோஷப்பட முடியலன்னா, உங்களுக்கு பாலமாக இருந்ததுக்காக சந்தோஷப்பட முடியலன்னா, உங்களுக்காக யுத்தம் பண்ணினதுக்காக சந்தோஷப்பட முடியலன்னா, உங்களுக்காக அவரே வழக்காடு உங்களோட மாறாவை மதுரமாக மாற்றினதுக்காக சந்தோஷப்பட முடியலன்னா, நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அவர் உங்களை ஒரு நாளும் பசியாக இருக்க விடவில்லை. 2024 முழுவதும் அவர் யெகோவா ஈரேவாய் தேவைகளை சந்திக்கிறவராய்
ஒரு நாளும் நீங்க பசியோடு இருக்கும்படி. எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாகவும் மாறி போன நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சதை நான் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் யெகோவா ஈரேவாய் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய், சரியான வேளையில தேவைகளை சந்திக்கிற தேவனாய் கர்த்தர் இருந்தார். அதனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கிருபை. that is the I am a product of graceங்க. நான் கிருபையின் ஒரு ப்ராடக்டாக இருக்கிறேன். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலிருந்து அவங்க நிற்கிறார்கள் என்று சொல்லும்போது, the God has been so gracious to them. ஆண்டவர் அவர்களுக்கு ரொம்ப கிருபையாய் இருந்து நடத்தி கொண்டு வந்தார். கிருபையாய் அவர்களை நடத்தின இந்த பாதையில் ஒரு விஷயம் மாத்திரம் மாறாமல் கான்ஸ்டன்ஸாக அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் ஒரே மாதிரி ஒரு காரியம் அவங்க இந்த 40 வருஷ பயணத்தில் ஒரு விஷயம் கான்ஸ்டன்ஸாக அப்படியே இருந்ததுன்னு சொன்னால் சொல்லுங்கள், மன்னா. சத்தமாக சொல்லுங்கள், என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்கள், மன்னா. இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த செய்தியவே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கவனிங்க. மன்னா ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் கான்ஸ்டன்ஸாக இந்த 40 வருஷமாக ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இருந்ததுன்னா மன்னா. சத்தமாக சொல்லுங்கள். மன்னா என்று சொல்லும்போது அது தேவ தூதர்களுடைய சாப்பிடுகிற உணவு. அது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி என்ன செஞ்சதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷமாக அவங்க ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது மன்னா 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 மட்டும்தான். சொல்லுங்கள், மன்னா. சத்தமாக சொல்லுங்கள், மன்னா. சத்தமாக சொல்லுங்கள். எவ்ரி டைம் வென் தே காட் ஹங்க்ரி, எப்போதெல்லாம் அவர்களுக்கு பசித்ததோ காடையை பின்னாடி கர்த்தர் அவங்க கேட்டபோது கொடுத்தார். பட் கண்டினியூஸாக அவர்களுக்கு அவர் ப்ரொவைட் பண்ணது, கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எவ்ரி டைம் வென் தே காட் ஹங்க்ரி, ஒவ்வொரு முறை அவர்கள் தங்களோட வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது தினமும் அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா மன்னா. காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, சாயங்காலம் மன்னா. சொல்லுங்கள், மன்னா மன்னா மன்னா. சத்தமாக சொல்லுங்கள், மன்னா மன்னா மன்னா. சத்தமாக சொல்லுங்கள், மன்னா மன்னா மன்னா. இன்னும் நல்லா சத்தமாக, மன்னா மன்னா. கேட்கல, என் சத்தம் தான் கேட்குது, உங்கள் சத்தம் கேட்கல. வாயை திறங்க. மன்னா மன்னா மன்னா. ஆனால் இப்போது இந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தோட இந்த 11ஆவது வசனத்தில் நாம் இன்னைக்கு வாசத்தை கையில் எடுத்த போது God is doing something in this season with this generation. இந்த தலைமுறைக்கு இப்போது ஆண்டவர் ஒன்றை செய்ய துவங்குகிறார். இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஃபஸ்ட் டைமாக they are going to have something more than what they have had before. நான் முன்னாடியே இந்த செய்தியினுடைய தலைப்பில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்ததை விட அதிகமானது, அதை விட பெருசை, அதை விட அதிகமானதை தேவன் அவர்களுக்கு இப்போது கொடுக்க என்ன செய்கிறார்னா, இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. 40 வருஷமாக அவங்க மன்னா 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 தொடர்ந்து காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னான்னு இது வரைக்கும் மன்னா மன்னா மன்னான்னு இருந்தாங்கல்ல. இப்போது தேவன் இந்த தலைமுறைக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு அதை விட ஒரு காரியத்தை தேவன் கொடுக்க விரும்பும். சொல்லுங்கள், அதை விட. சத்தமாக சொல்லுங்கள், அதை விட. சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அதை விட இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருந்துச்சோ, இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை விட மோர். எல்லாரும் சொல்லுங்கள், மோர். சத்தமாக. மோர்னா குடிக்கிற மோர் இல்லை, அதிகம். சத்தமாக சொல்லுங்கள், அதிகம். சத்தமாக, மோர். இது வரைக்கும் இருந்ததை விட அதிகம். தில் மாங்கே மோருங்கிற மாதிரி இது வரைக்கும் இருந்ததை விட அதிகம். சத்தமாக சொல்லுங்கள், என்னதுங்க? அதிகம். அதுதான் மோர்னா இந்த மோர் இல்லை, அதிகம். இப்போ வரைக்கும் அவங்க லைஃப்பில் ஒரே கான்ஸ்டன்ஸ் விஷயம், ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, அது மன்னா. ஆனால் இப்போது தேவன் அதை விட ஒன்றை கொடுக்க தேவன் ஆயத்தமாகிறார். இன்றைக்கி ராத்திரி அதுதான் இந்த வாரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு அதுதான் செய்தி. தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு அதைத்தான் செய்ய போகிறார். இது வரைக்கும் நம்ம கையில் என்ன இருந்துச்சோ, இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை விட அதிகமானதை தேவன் நமக்கு கொடுத்து இந்த வருஷத்திலே தேவன் நம்மை நடத்த போகிறார்னா எத்தனை பேர் சந்தோஷமாக உங்கள் கைகளெல்லாம் தட்டி ஆமேன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்கிறேன். ஹalleluya. இந்த வார்த்தை இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறார். நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2025 we are going to have more than what we have had before. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, இது வரைக்கும் நம்ம கையில் இருந்ததை விட அதிகமானதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஒரு ஹalleluya சொல்கிறீங்க? நிறைய பேரோட மூஞ்சியே நல்லா இல்லை. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறது, உங்கள் மூஞ்சி இருக்கிற நிலைமை நல்லா இல்லை, அல்லது நீங்கள் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா
இந்த அதிகம்ங்கிற வார்த்தையே பல சமயத்தில் இந்த பென்டிகாஸ்டல் சைடு விசுவாசிகளால் என்ன செய்ய முடியறதில்லைன்னா ஏற்றுக்க முடியறதில்ல. அப்படியே ஓட்ட சைக்கிள், பழைய ஜிப்பா, பிஞ்ச செருப்பு, பொடி நடை, இதில் தான் பரிசுத்தம் இருக்குது, இதில் தான் பக்தி இருக்குது, இதுதான் தேவன் விரும்புகிறாருன்னு பல காலமாக நம்ம மண்டைக்குள்ளே இறங்கி யாரோ நம்மளை நம்ப வச்சுருக்கிறதுனால எப்போவாவது இந்த மோருங்கிற வார்த்தை இதை விட அப்படின்னு வந்துச்சுன்னா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அமைதியாக இருக்கிறத வச்சுட்டு அமைதியாக இருன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்கன்னா நம்மளை உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் மோரே நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்லை. ஏன்னா வாழ்க்கை பூரா கொஞ்சத்துலேயே ஓடிட்டு இருந்த ஆட்களால் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த கொஞ்சத்தை வச்சிருக்கிற ஆட்களோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் 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 இவ்வளோதான்னு சொல்கிற பாட்டையே ராமாயணத்தையே கேட்டுட்டு இருக்கிறதுனால அதிகம்னு சொல்கிறத என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, நம்மளால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 விஷயத்தை, இதை நீங்கள் நம்புறதுக்காக ஒரு 3 விஷயத்தை என்ன செய்ய போகிறோன்னா நம்ம சொல்ல போகிறோம். அதிகம் சொல்லுங்கள், அதிகம். இப்போ இருக்கிறத விட அதிகம். சத்தமாக சொல்லுங்கள், இப்போ இருக்கிறத விட. சத்தமாக சொல்லுங்கள், இப்போ இருக்கிறத விட. உன் கையில் என்ன இருக்கோ, உன் வீட்டில் என்ன இருக்கோ, உன் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ, உனக்கு சொத்துன்னு உன் பேரில் என்ன இருக்கோ, அல்லது உன்னோட ஆவிக்குரிய லைஃப்பில் என்னெல்லாம் உனக்கு இருக்கோ அதை விட அதிகமானதை இந்த சீசனில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா அவருக்கு அதுக்கான வல்லமை இருக்குது. சொல்லுங்கள், அவர்கிட்ட வல்லமை இருக்குது. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்து கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் எவ்வளோ பெருசாக ஒரு காரியத்தை சிந்திக்கிறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு செய்து கொடுக்கிறதுக்கு உங்களுடைய தேவனுக்கு வல்லமை இருக்குது. சொல்லுங்கள், வல்லமை. ஒரே ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை மூடி, ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் கண்ணை மூடி, ஒரே நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி, ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர், கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடி, ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்யணும், த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். நீங்கள் 100 ரூபா கடன் மாற்றணும், கேபிள் கரண்ட் கட்டணும், சிலிண்டர் வாங்கணும்னு சொன்னீங்க, தொலைச்சி போடுவேன். கண்ணை மூடி, பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங், பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்ணை மூடி, இதை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இப்போ கண்ணை திறந்து என்ன பாருங்கள். நீங்கள் இப்போ கண்ணை மூடி நினச்சிங்கள பெரிய ஆசீர்வாதம், அதை விட பெரியதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு வல்லமை இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? He has power. அவருக்கு வல்லமை இருக்குது. சொல்லுங்கள், அவருக்கு வல்லமை இருக்குது. 2 வல்லமை இருக்கிறவர் நான் உனக்கு தருவேன்னு வாக்கும் பண்ணியிருக்கார். சொல்லுங்க, வல்லமை இருக்கிறவர் நான் உனக்கு தருவேன்னு. மல்கியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய தசபாகங்களெல்லாம் நீங்கள் பண்டசாலைக்கு கொண்டு வந்து ஏன்னா அதனால் சோதித்து பாருங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது நான் என்ன செய்வேன், வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன செய்வேன். சொல்லுங்கள், இடங்கொள்ளாமல் போக மட்டும். சொல்லுங்கள், இடங்கொள்ளாமல். அப்படின்னா என்ன? உங்ககிட்ட அதுக்கான கெப்பாசிட்டியே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஊற்றி அவ்வளோ நிறச்சி விட்டுருக்காரு. உன் கெப்பாசிட்டிக்கு மேலே உனக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கார். சொல்லுங்கள், அவருக்கு வல்லமை மாத்திரம் இல்லை, வாக்கும் பண்ணியிருக்கார். சொல்லுங்கள், வல்லமை மாத்திரம் இல்லை. நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க பாருங்கள், ஆனால் நமக்கு அதில் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அவங்ககிட்ட வல்லமை இருக்கும், ஆனால் நமக்கு செய்வேன்னு ஒரு நாள் அவங்க வாக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் வல்லமையும் உள்ளவர், வாக்கும் பண்ணியிருக்கார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏகப்பட்டது உங்கள்கிட்ட இருக்கும், உன்னால் அதை ஹோல்டு பண்ணவே முடியாது, நீ எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுப்பேன்னு அர்த்தம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு, பீரோ திறந்தா துணி திபுன்னு காலில் விழுகிற அளவுக்கு துணி, லாக்கர் ஓப்பன் பண்ணால் எந்த நகையை எடுத்து போடுறதுன்னு நினைக்கிற அளவுக்கு நகை, ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நினைக்கிற அளவுக்கு அக்கௌண்ட்டில் அந்த மாதிரியான ஒரு ஓவர் ஃப்ளோவை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது சொன்னேன். எத்தனை பேர் சத்தமாக ஓவர் ஃப்ளோ? சத்தமாக சொல்லுங்கள், ஓவர் ஃப்ளோ. ஓவர் ஃப்ளோ சத்தமாக சொல்லுங்கள், நிரம்பி வழிகிற. எத்தனை பேர் சத்தமாக நான் நிரம்பி வழிவேன், நான் நிரம்பி என்னால் கையாள முடியாத அளவுக்கு எனக்கு பணத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் சொல்லுங்கள், என்னால் கையாள முடியாத அளவுக்கு, மோர் தேன் வாட் I could handle, அந்த அளவுக்கு தேவன் எனக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்?
அப்போ அவருக்கு வல்லமை இருக்குது. நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் விட மிக அதிகமாக நான் உனக்கு செய்வேன் அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு வல்லமை, கிரியை செய்கிற வல்லமையின் படியே அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் வல்லமை உள்ளவர். 2 வல்லமை உள்ளவர் வாக்கு பண்ணியிருக்கார். நீ வா, என்னை சோதிச்சு பாரு, தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னை சோதிச்சு பாரு, நான் உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை, the blessing that you could not handle, உன்னால் கையாள முடியாத அளவுக்கு. இதெல்லாம் எப்படிங்க நம்புறதுன்னா, இதையெல்லாம் செஞ்ச ஆட்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். வல்லமை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், இதை சிலருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் காட்டி இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? யாபேஸ், எத்தனை பேர் சொல்றீங்க யாபேஸ்? சத்தமாக சொல்லுங்க யாபேஸ். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தோட 9, 10 ஆகிய வசனங்கள். யாபேஸ் அவங்க அம்மா தான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்ன செய்தானா, அந்த அம்மா மேலே இருந்த துக்கத்தை அப்படியே அந்த பையன் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி யாபேஸ்னு, வலி, பெயின்னு பேர் வச்சா. ஆனால் guess what, people despite of the pain he knows how to pray. அந்த வலியை தாண்டி எப்படி ஜெபிக்கணும்னு யாபேஸுக்கு தெரிஞ்சது. சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும், யாருக்கிட்ட ஜெபிக்கணும்னு யாபேஸுக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா வலியை விட ஒரு நல்ல காரியம் உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு, the thing that precipitates your prayer, உங்கள் ஜெபத்தை உங்களுக்குள்ளே தூண்டி விடுறது, உங்களை ஜெபிக்க வைக்கிறது வலி, பெயின் தான் ப்ரேயரோட மிகப்பெரிய டேப்லெட். அந்த பெயின் இருக்கிறவங்களால, வலி இருக்கிறவங்களால ஜெபிக்க முடியும். அப்படி வலியோடு கூட அவர்கள் ஜெபித்தார்கள் என்றால், எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் கண்ணீரை தாண்டி தேவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உங்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிற தெய்வம் அவர் அல்ல. உங்கள் கூப்பிடுதலை கேட்க முடியாத அளவுக்கு அவர் செகுடல்ல. மாறாக நீங்கள் கூப்பிடும் போதே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி தருகிற வல்லமையுள்ள ஜெபத்தை கேட்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்றீங்க? சில வலிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வலிகளெல்லாம் எனக்கு ஒரு ஃபேவர் தான் பண்ணுச்சு, அதெல்லாம் எனக்கு நல்லது தான் செஞ்சிச்சு. ஏன்னா அந்த வலிகளெல்லாம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இப்படி மாதிரியான ஜபங்களெல்லாம் நான் ஜெபிச்சிருப்பேனா எனக்கு தெரியல. அதனால் என் வாழ்க்கையில் வந்த சில வலிகளுக்காக ஸ்தோத்திரம், சில பெயின்ஸ்க்காக ஸ்தோத்திரம். அதுதான் என்னை இப்படிப்பட்ட ஒரு ஜப வீரனாக, வீராங்கனையாக மாற்றினது. என்னுடைய ஜபம் சர்வ வல்லவர் எனக்காக செயல்படுகிறார். நான் முழங்காலில் நிற்கும் போது, நான் என் கரங்களை அவருக்கு நேராக விரிக்கும் போது, என் கண்களை அவருக்கு நேராக உயர்த்தி ஏறெடுத்து பார்க்கும்போது, சர்வ வல்லவரை நான் எனக்காக செயல்பட வைக்கிறேன். அதுதான் ஜெபம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? அந்த யாபேஸ் அந்த வலியும் தாண்டி தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என் எல்லையை பெருசாக்குங்கன்னு கேட்டபோது தேவன் யாபேஸினுடைய எல்லையை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லப்படுது. அப்போ நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு இப்ப இருக்கிறத விட, என் கையில இப்ப இருந்துகிட்டு இருக்கிறத விட அதிகமானதை எனக்கு கொடுப்பார். அதை நான் நம்பலாம். ஏன்னா அவருக்கு வல்லமை உண்டு. நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள தெய்வம். வல்லமை மாத்திரம் உள்ளவர் அல்ல, வல்லமை உள்ளவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வல்லமை உடையவர் மாத்திரமல்ல, வாக்கும் பண்ணிருக்க. நீ வா, என்னை சோதிச்சு பாரு, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன் மேல் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணிருக்க. வல்லமை உள்ளவர், வாக்கு பண்ணினவர். அதை சிலருடைய வாழ்க்கையில செய்தும் காட்டியிருக்கிறார். யாபேஸோட வாழ்க்கையில செய்தார் என்றால், இன்னைக்கு ராத்திரி இந்த 2025 அவருடைய வாயின் சத்தத்திற்கு கீழாக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே செய்வார். நான் இப்ப இருக்கிறத விட அதிகமா, மோர், கைகளை தட்டும் போது சத்தமா, I will see more than this. சத்தமா கைகளை தட்டி. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் ஒருத்தருக்கு செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு செய்யாமல் இருக்கிறவர் தெய்வம். வேதத்தில் நம்ம பார்க்கிற இத்தனை பேருக்கு கர்த்தர் செய்திருப்பார்னா, இன்னைக்கு நடைமுறை யதார்த்த வாழ்க்கையிலையும் கூட எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்களே, அவங்களோட வாழ்க்கையிலாம் கர்த்தர் செய்திருப்பார்னா என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. தேவன் எனக்கும் செய்வார். ஏனென்றால் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உனக்கு செய்தார்னா கர்த்தர் எனக்கும் செய்வார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? Hallelujah. So we are going to see, we are going to have more than what we have had. நமக்கிட்ட இருந்ததை விட அதிகமாக நமக்கு கர்த்தர் செய்வார். அதிகமாக கர்த்தர் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்து யோசுவாவுடைய புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை நிப்பாட்டி இருக்கிறார். இதை விட அதிகமாக அவங்களுக்கு செய்கிறதற்காக, இதை விட அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, இதை விட அதிகமாக அவங்கள நடத்தி அவங்கள சந்தோஷத்துக்குள்ளே, வாக்குத்தத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தேவன் கொண்டு வந்து அவர் அதிகம் செய்ய வல்லமை உள்ளவர். அதிகம் செய்வேன் என்று வாக்கு பண்ணி, அதிகம் செய்வேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறவர் நமக்கும் செய்வார். ஹல்லேலூயா. நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த கேள்வி பல சமயத்தில் விசுவாசிகளுக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் கேட்கணும், செய்யணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மேல் இருக்கிறவன் பார்த்துக்குவான்னா நம்ம சந்தோஷப்படுவோம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நான் என்ன. அந்த அதிகத்துக்கு
ஆயத்தமாகணும். சொல்லுங்கள், ஆயத்தமாகணும். ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் மோர். வி காட் டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் மோர். ஆயத்தமாகணும். சொல்லுங்கள், ஆயத்தமாகணும். சத்தமாக சொல்லுங்கள். இந்த அதிகம், மோர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன செய்யாதுன்னா வந்துடாதுங்க. நம்ம அதுக்காக ஆயத்தமாகணும். சொல்லுங்கள், ஆயத்தம். இப்படி சொல்லலாம், உங்களுக்கு இருக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் செய்கிறத விட அதிகமாக செய்யுங்க. எத்தனை பேர் சத்தமாக புரிஞ்ச ஒரு ஆமைன்னு இருக்கிறத விட அதிகமாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 3 நேரம் தின்னுபிட்டு குப்புறப்படுத்திட்டு இருக்கிறத விட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா எப்படி நடக்கும்? இது எந்த ஒரு நியாயமும் இல்லை. இது நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறத விட நமக்கு ஏதாவது அதிகமாக வேணும்னா நாமளும் கொஞ்சம் அதிகமான இன்புட்டை போடணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது கில்காலில் நிற்கிறாங்க. சொல்லுங்கள், கில்கால். சத்தமாக சொல்லுங்கள், கில்கால். சத்தமாக சொல்லுங்கள். இந்த கில்காலுங்கிறது எரிகோவுக்கும் கில்காலுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம். சத்தமாக சொல்லுங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் தூரங்க? எரிகோங்கிறது வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இருக்குது இல்லை? அவங்க எரிகோக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னாவே அவங்க ப்ராமிஸ் லேண்டோட டெரிட்டரியில் காலை வச்சுட்டாங்க அப்படின்னு அதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். பட் இவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா கில்கால் இருக்காங்க. சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? ஐயோ, கொஞ்சம் வாயத்தரன்னு சொல்லுங்கள். எங்கே இருக்காங்க? கில்கால் இருக்கிறாங்க. எரிகோ எங்கே இருக்குன்னா வாக்குத்தத்த பூமிக்கு உள்ளே இருக்குது. பட் இவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா எரிகோவினுடைய சமனான வெளிகளில் இருக்கிறாங்க. தேர் த பிளெயின்ஸில் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ப்ராமிஸ்க்குள்ளே போகலை, பிளெயின்ஸில் இருக்கிறாங்க. அந்த சமனான வெளிகளில் எரிகோ அந்த ஹைட்டில் இருக்குன்னா இவங்க அதோட பிளெயின்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளத்தில் இருக்கிறாங்க. அப்படியே வச்சுக்கலாம். அவங்க தேர் கில்காலில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த பிளெயினில் இருக்கும்போதே இன்னும் அவங்க வாக்குத்தத்தத்துக்குள்ளே போகலை. சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்துக்குள்ளே போகலை. ஆனால் அதுக்கு வெளியில் பிளெயின்ஸில் அந்த சமனான வெளியில் இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயத்தமானாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க? ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் கையில் தேவன் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க. முன்னாடியே ஆயத்தமாக வேண்டியது என்னோட உங்களோட கடமை. எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறீங்க? அவங்க எரிகோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எரிகோவுடைய சமனான வெளிகளில் இருக்கும்போதே they started preparing. அவங்க ஆயத்தமாகிறதுக்கு தயாராகிட்டாங்க. நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறோம். அந்த வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, அந்த வேலைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலைக்குள்ளே உட்கார்ந்தா என்னென்ன காரியங்கள் நான் செய்யணுங்கிறதுக்கான ஆயத்தம் இப்போவே நான் என்ன செய்யணும்னா பண்ணணும். எத்தனை பேர் புரிஞ்ச ஆமென்? சில அற்புதங்களை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அந்த அற்புதத்துக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ஆயத்தமாக, அந்த அற்புதம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை, அது வர்றதுக்கு முன்னாடியே நான் ஆயத்தமாகணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டம் நமக்கு இருக்குது, எத்தனையோ மனபாரம் நமக்கு இருக்குது. நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை நம்ம ஸ்டோரி தெரியும்னா, நம்ம கதை தெரியும்னா, எப்படி உன்னால் சந்தோஷமாக தேவனுடைய சமூகத்தில் பாட முடியுது, துதிக்க முடியுது, ஆராதிக்க முடியுதுன்னா ஒன்றும் இல்லை. அவர் இனிமேல் செய்ய போகிறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கேன். கஷ்டம்தான், கவலை தான், வேதனை தான். ஆனால் நான் இந்த பாடுறது மூலமாக, தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது மூலமாக, துதிக்கிறது மூலமாக என்ன பண்ணுறேன்னா பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்கள், ஆயத்தம். ஆண்டவர் உங்களுக்கு இது வரைக்கும் இத்தனை வயசு காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே காட்டலை அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்துக்கோங்க. ஆண்டவர் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலைன்னா நீங்கள் சும்மா இருந்துக்கோங்க. ஆண்டவர் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கூட, ஒரு தரிசனம் கூட கொடுக்கலைன்னா தயவுசெய்து நீங்கள் சும்மா இருந்துக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட இதிலும் பெரிதானதை நீ காண்பாய் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார்னா, அந்த பெரிதானதை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் நீங்களும் ஆயத்தமாக வேண்டிய விதத்தில் ஆயத்தமாக வேண்டும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ கடன் வாங்காதிருப்பாய், மாறாக நீ கடன் கொடுப்பாய்ன்னு கர்த்தர் உங்களுக்கு பேசியிருப்பார்னா ஆயத்தமாக வேண்டியது உங்களோட என்னோட வேலை. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? இவர்கள் ஆயத்தமானார்கள். என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற கவனன்ட்டை ரினியூ பண்ணாங்க, உடன்படிக்கையை புதுப்பிச்சாங்க. சொல்லுங்கள், உடன்படிக்கை என்ன பண்ணாங்க? புதுப்பிச்சாங்க. சத்தமாக சொல்லுங்கள், உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண சொல்லி யோசுவா என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த யோசுவாவுடைய 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கிருந்த ஆண் மக்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணும்படி சர்க்கம்செஷனுக்காக யோசுவா பேசுகிறார். இந்த விருத்த சேதனம், இந்த சர்க்கம்செஷன் என்று சொல்லப்படுவது the cut is a sign of covenant. விருத்த சேதனம் என்று சொல்லும்போது அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். சொல்லுங்கள், உடன்படிக்கைக்கு அடையாளம். சத்தமாக சொல்லுங்கள், உடன்படிக்கை. வாயத்திறந்து சொல்லுங்கள், உடன்படிக்கை.
சத்தமா உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசி அவருக்கு சில வாக்குத்தத்தத்தை எல்லாம் பண்ணி உடன்படிக்கை பண்ணின போது அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன சொன்னார்னா இந்த சர்க்கம்சேஷன், அந்த விருத்த சேதனத்தை. இப்போது இந்த யோசுவாவினுடைய 5ஆம் அதிகாரத்தில் இந்த 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 இங்கே வந்து நிற்கிற இந்த தலைமுறையினர் என்று சொல்லப்படுகிறவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். சொல்லுங்கள், விருத்த சேதனம் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா அவங்க அப்பாக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யலைன்னா பண்ணாதவர்களாக இருந்தாங்க. காரணம், இவங்க எல்லாருமே வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தபடினாலே இவங்களுக்கு இது வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படலை. சொல்லுங்கள், விருத்த சேதனம் என்ன செய்யப்படலை? எக்ஸப்ட் ஃபார் ஜாஷுவா அண்ட் கேலப். யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்றவங்க எல்லாருமே இப்போ இங்கே நிற்கிற அத்தனை பேரும் யாருன்னா அந்த வனாந்திரத்தில் பிறந்தவங்க, அங்கே வனாந்திரத்தில் நடந்தவங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணலை. அப்போ அவங்க இது வரைக்கும் உடன்படிக்கைக்கு வெளியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா விருத்த சேதனம்ங்கிறது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணலைன்னா இது வரைக்கும் அவங்க விருத்த சேதனத்துக்கு வெளியில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஆண்டவரோட கூட கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலை. நம்மளும் பல சமயத்தில் சபைக்கு வர்றோம், எல்லாம் பண்ணுறோம், செய்கிறோம். ஆனால் அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன செய்கிறது இல்லைன்னா அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளே அப்படியே நாங்கள் வரோம், அப்படியே ஒரு தடவை வருவோம், ஒரு தடவை வரமாட்டோம், ஒரு தடவை ஊருக்கு முன்னாடி வந்துடுவோம், ஒரு தடவை ஊரெல்லாம் நீங்கள்லாம் கிளம்பி ஊருக்கே போனதுக்கப்புறம் வருவோம். அப்படி ஒரு தடவை கொடுப்போம், ஒரு தடவை கொடுக்க மாட்டோம், ஒரு தடவை எல்லாத்துக்கும் வாக்கு கொடுப்போம், ஒரு தடவை வாக்கு கொடுக்க மாட்டோம். அப்படியே பட்டும் படாமல். எங்கள் அப்பா அவர் சாகிற வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அட்வைஸ் இருக்குன்னா, சர்ச்சுக்கு போங்க, பட்டும் படாமல் என்ன செய்யுங்க, உள்ளே போகிறதும் தெரியக்கூடாது, வெளியில் வர்றதும் தெரியக்கூடாது. நீ போனதுக்கு காரணமே அதுதான் நான் நினச்சேன். நீ உள்ளே போகிறதும் தெரியக்கூடாது, வெளியில் வர்றதும் என்ன செய்யக்கூடாது. நம்மளை கிறிஸ்டின்னு யாரும் சொல்லிக்கிடக்கூடாது. பைபிள்லாம் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது இப்போ காரில் கண்ணாடியில் முன்னாடி வச்சு ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறோம். இல்லைனா இப்போ நாங்கள் வரும்போது கிளம்பும்போது எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பட் அப்போது பைபிளை உள்ளே வைக்கிறதுக்குனே கவரை எங்கள் அப்பா அந்த வாரம் ஃபுல்லாக ரெடி பண்ணுவார். டார்க் மஞ்சள் கலர், டார்க் சிகப்பு கலர்லாம் எடுத்து அதை பைபிளை அதுக்குள்ளே வச்சு அதில் ஒரு சுற்றி, அதுக்கு முள்ளே இன்னொரு கவர் போட்டு அது ஒரு சுற்றி, அதுக்குள்ளே இன்னொரு கவர் போட்டு சுற்றி அந்த அதை எடுத்துகிட்டு நீங்கள் கையில் நடந்து அதை வந்து ஒரு கட்டப்பைக்குள்ளே இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டப்பைக்குள்ளே வச்சு இதை தூக்கிட்டு நீ ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்தா நீ ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சாலும் தெரியலாமே ஒழிய, அல்லது ஊரை விட்டே போகிறேன்னு தெரிஞ்சாலும் தெரியலாமே ஒழிய, சர்ச்சுக்கு போகிறேன்னு மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா, நாங்கள் அப்போ இருந்தே கொஞ்சம் பைத்தியம் தான். பஸ்ஸில் வரும்போது பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வோம்னா, பாஸ்டர் சொன்னதை நாங்கள் பஸ்ஸிலிருந்தே தொடங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா பஸ்ஸுலேயே அடி, சனியனை உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா ஒரு அடி விழுந்து உள்ளே வைக்காது. அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே வராமல் அப்படி வெளியில் நின்ன மேனிக்கே என்ன செய்யறதுன்னா, கோதாவுக்குள்ளே மட்டும் இறங்கிறாத, உள்ளே போயிட்டே ஏமாற்றிடுவாங்க, உள்ளே போயிட்டே பிடிச்சிருவாங்க, உள்ளே போயிட்டே வச்சுக்கோங்க. வெளியிலேயே நின்று என்ன செஞ்சுக்கோன்னா அப்படியே பொத்தினாப்பில் பார்த்துக்கோ. இவங்க இது வரைக்கும் தேர் அன்சர்கம்சைஸ், ஸோ தே ஆர் நாட் இன் டு த கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட உடன்படிக்கையின் அளவிலே அவங்களுக்கு ஒரு உறவு. ஆனால் தேவன் அவர்களை 40 வருஷமாக பாதுகாத்தார். தேவன் அவர்களை 40 வருஷமாக சாப்பாடு கொடுத்தார். தேவன் அவருடைய வஸ்திரங்களை பழையதாகாமல் பார்த்து கொண்டார். தேவன் அவர்களை வாக்குத்தத்தத்துக்கு எல்லை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அவங்க உடன்படிக்கை வராமலேயே தேவன் அவர்களுக்கு இவ்வளவு செய்தார். பட் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வனாந்திரத்தில் நான் உங்களை ஆசீர்வதிச்சேன், இதுவரை கொண்டு வந்தேன், சேர்த்து சாப்பாடு கொடுத்தேன், உங்களை ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டேன், செப்பலை பார்த்துக்கிட்டேன், எதிரிகள் உங்களை கை வைக்காமல் பார்த்துக்கிட்டேன், அல்லது வனாந்திரத்தில் மிருகங்களால் உங்களுக்கு சோதனை வராமல் என்ன செஞ்சேன், தீங்கு வராமல் காப்பாற்றிட்டேன், தப்பிட்டானே. இதுக்கப்புறம் ஒரு கிரேட்டான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய காணான் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே உங்களை கொண்டு போய் வச்சு உங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு சில காரியம் தேவை. அதுக்கு நம்பர் 1, நீங்க அந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்மளும் அப்படிதான். கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தினார். இன்னும் அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே, அந்த ஒரு தீர்க்கமான ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவுக்குள்ளே கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணாமல், எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடாமல், ஆண்டவரோடு கூட ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர. சாப்பாடு இருக்குது தான், ட்ரெஸ் இருக்குது தான், வேலை இருக்குது தான், எப்படியோ அடிச்சு பிடிச்சி இருக்கிற கடனை டியூ எல்லாம் கட்டி முடிச்சிடறோம் தான், எப்படியோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க தான், எப்படியோ தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது தான். ஆனால் இதெல்லாம் அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வெளியில் இருக்கும் போதே இத்தனை எல்லாம் கர்த்தர் செய்வார்னா, அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ள நானும் நீங்களும் போய் இன்னும் நெருக்கமா ஆண்டவரோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறத நாம செய்து ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்வோம்னா, இதிலும் பெரிதானவைகளை என்னால் உங்களால் பார்க்க முடியும்னா, எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்?
ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்குள்ளே யார் வராங்களோ அவர்கள் பட்டணத்திற்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், பட்டணத்திற்கு வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் அந்த தேவனே வாய்க்காமல் போக பண்ணுவார். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரலாம், அந்த கண்ணீருக்கு ஒரு எல்லையை வைத்திருப்பார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும்படி தேவன் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உங்களை விட்டு ஓடி போவார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாத படிக்க அவர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து செட்டையினுடைய நிழலிலே உங்களை அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் பக்கத்தில் 1000 பேர், உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒன்றும் உங்களுக்கு அணுகாதபடி உங்களை அவர் பார்த்துக்கொள்வார். உங்கள் தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக நானும் நீங்க போக ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆயத்தம், சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம். அந்த மோருக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது. அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு ஆயத்தம், சர்க்கம்சிஷன்ங்கிற ஒரு ஆயத்தம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. உங்களுக்கு என்ன ஆயத்தம்? கர்த்தரோடு கூட சமூகத்தில் காத்துருங்க, அவரோடு கூட இன்னும் நெருங்குங்க. அவர் உங்களை ஆயத்தம் பண்ண, அவர் உங்களுக்கு எதை காட்டி இருக்கிறாரோ, அவர் உங்களுக்கு ஒன்றை காட்டியிருக்காருன்னு நம்புறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. காட்டினதை கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஆயத்தமாக வேண்டியது என்னோட உங்களோட வேலை. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஆயத்தமாக நான் மாத்திரம் பத்தாது, பங்கு பெறணும். சொல்லுங்கள், என்ன பண்ணோங்க? அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைய தினம் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். எரிகோவினுடைய சமனான வெளியிலே அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னும் வாக்கு தத்தத்துக்குள்ளே போகலை, வெளியில் தான், கிரவுண்டில் தான், பள்ளத்தில் தான் இருக்கிறாங்க. வாக்கு தத்தத்துக்கு வெளியே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. பட் இங்கே உட்காந்துட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேசத்தினுடைய புளிப்பில்லாத அப்பத்தையும் கதிர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார். அவங்க இப்போதும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க, இப்போவும் பள்ளத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்த பூமியினுடைய அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் என்ன செய்கிறாருன்னா அவர்கள் புசிக்கிறார்கள். அவங்க எங்கே இருக்கிறாங்க? பள்ளத்தில் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? சத்தமாக சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? எரிகோவினுடைய சமனான வெளிகளில் அவங்க என்ன செய்கிறாங்க? 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எதை டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த கானானுக்குள்ளே இருக்கிற தேசத்தினுடைய விளைச்சலை, அந்த அந்த அப்பங்களை, அங்கே இருக்கிற சுட்ட கதிர்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்கிறேன்? ஆண்டவர் உங்களுக்கு எதையாவது ஒன்று செய்வேன்னு சொல்லியிருப்பார்னா, அதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன செய்வார்னா ஒரு ப்ரிவ்யூவோ ஒரு சாம்பிளை கர்த்தர். எத்தனை பேர் அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று செய்கிறேன்னு ஒன்று சொல்லியிருப்பார்னா, அதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு சாம்பிள் என்ன செஞ்சுருப்பார்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதில் பங்கு பெறணும். நம்ம சமனான வெளியில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்குள்ளே இருக்கிறத சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும், உணரணும். எத்தனை பேர் சத்தமாக அமைன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை உணரணும். சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? உணரணும். இன்னும் உள்ளே போயிடல, 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க தேர் த பிளெயின்ஸ். ஆனால் ப்ராமிஸ் லேண்டோட தான் அவங்க இங்கே 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மன்னா 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 மட்டும்தான் அங்கே நிற்கிற அந்த சந்ததிக்கு. ஆனால் அந்த கானானோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்த 2 பேர் அவங்க கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்க, காலேபும் யோசுவாவும். நீங்கள் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விசுவாச வாழ்க்கையில் யாரோட நீங்கள் சேர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் கூட்டணி யார் கூட வச்சுருக்கிறீங்க? இருக்கிறதுலையே அதல பாதாள பைத்தியத்தோட கூட்டணி வச்சு, அது பார்க்குறதெல்லாம் தரிசனம்னு சொல்லி பெராத்திட்டு நடக்கிறதோட கூட்டணி வச்சுட்டு, அது சொன்ன தரிசனத்துக்காக நீங்கள் அதை நம்பி ஜெபம் பண்ணி முட்டி போட்டு பிசாசை கட்டி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகாது. நீங்கள் யாரோட இருக்கிறீங்கிறது, அந்த மேலான அனுபவம் இருக்கிறவர்கள் உங்களோட இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்களும் மேலானவைகளை ருசிப்பீர்கள். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவங்க 2 பேரும் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாங்க, காலேபும் யோசுவாவும். அந்த எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா அவங்க ஏற்கனவே இதை வேவு பார்க்க அதையெல்லாம் சாப்பிட்டு, அது அங்கே கொஞ்ச நாளைக்கு அவங்க இருந்து அதை சுற்றி பார்த்து அதை சாப்பிட்ட அந்த டேஸ்ட் பண்ண அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஏற்கனவே டேஸ்ட் பண்ண ஆட்களை கூட வச்சுருக்கணும். நீங்கள் எப்போ பாரு புலம்புற ஆட்கள், எப்போ பாரு நீங்கள் குறை சொல்கிற ஆட்கள், எப்போ பாரு உங்களை அதைரியப்படுத்துகிற ஆட்கள், எப்போ பாரு இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் உருப்படுமான்னு சொல்கிற ஆட்களோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்களும் அப்படி தான் ஆவீங்க. மாறாக நல்ல அனுபவம் இருக்கிற ஆட்கள், ஏற்கனவே சில வாக்குத்தத்தங்களை அனுபவித்தவர்கள், ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை ஆராதித்து விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களோட நீங்களும் சேர்ந்துக்குவீங்கன்னா உங்களால் அந்த மோரில் பார்ட்டேக் பண்ண முடியும், பங்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்?
ஹalleluya, சத்தமா ஹalleluya. இப்போ பங்கு பெறணும்னா ஏற்கனவே ஒருத்தன் சாப்பிட்டவன் ஒரு ஹோட்டலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனால், அங்கே ஏற்கனவே சாப்பிட்டவங்க நம்மளை கூட்டிகிட்டு போனாங்கன்னா, இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்கன்னு என்ன செய்வாங்க? ஒரு தடவை இப்போ பிரியாவை கல்யாணம் பண்ணோடனே அந்த மாப்பிள்ளை மாமா இத்தனையெல்லாம் நமக்கு செஞ்சார், ஏதாவது அவருக்கு செய்யணும்னு சொல்லி ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். ஆர்எஸ்புரம் பூரா சுற்றிட்டு, மாமாவுக்கு எப்போவுமே ஆர்எஸ்புரத்தில் வாங்கினா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்புரத்துலேயே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு என்ன செஞ்சாருன்னா, கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ஏதோ ஒரு பஞ்சாபி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. தட்ஸ் ஃபுட்டோ என்னமோ போர்டு நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஐ கெஸ் தட்ஸ் ஃபுட் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே போய் அங்கே போய் உட்காந்தா என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரில. அவங்க கையில் கொடுத்துருக்குற அந்த மெனு கார்டை வாங்கி பார்த்தா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 அதில் இருக்கிறதெல்லாம் என்னன்னே தெரில. சரி, ஓரளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி போயிருக்கிற லெவலு, நம்ம மண்டை, நம்ம கொண்டை, நம்ம காரு, இதுக்கெல்லாம் ஏதாவது எந்திரிச்சு ஓடி வந்துடலாமான்னா அவங்க சுற்றி லாக் பண்ணி நின்றுட்டாங்க. எங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறவங்க டெல் மீ சார் வாட் யூ வாண்ட் என்ன செய்கிறாங்கன்னு சுற்றி வர பார்த்தா எல்லாம் படித்தது உட்காந்துருக்கு. சரி விடு, என்னென்னலாம் நமக்கு ஓரளவுக்கு படித்தா புரியுதோ அதெல்லாம் சொல்லி விட்டுருவோன்னு சொல்லி என்ன செஞ்சோன்னா, படித்தா புரிகிற மாதிரி இருக்கிற பேர்களை, அதுவும் நமக்கு எப்போவுமே ஆர்டர் பண்ணும்போதே நிறைய ஆர்டர் பண்ணி அப்புறம் தூக்கி போட்டுட்டு வர மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொண்டு டேபிள் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மாதிரி நாத்தம் அடிச்சுட்டு ஒன்றை கூட என்ன செய்ய முடியலன்னா, ஒரு சூப்பை கூட குடிக்க முடியல. எல்லாமே கருமக்கன்றாவே என்ன செஞ்சுன்னா, அப்போ யாரோ ஏற்கனவே டேஸ்ட் பண்ண ஒரு ஆள் இருந்திருந்தா, இதே நம்ம ரெகுலராக போகிற இடம்னா, இதை சாப்பிட்டு பாரு, இதை சாப்பிட்டு பாரு, இதை சாப்பிட்டு பாருன்னு நம்மளை அவங்களும் பார்ட்டேக் பண்ண வைப்பாங்க. நாமளும் இந்த விசுவாச வாழ்க்கையிலையும் டேஸ்ட் பண்ணின ஆட்களோட ஆராதனைனா என்னென்ன அனுபவிக்கிற ஆட்களுக்கு பக்கத்தில் உட்காருங்க. பிரசங்கம்னா என்ன, ஆண்டோடைய வார்த்தைனா என்ன, ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம், அவங்க பக்கத்தில் உட்காருங்க. சபை கூடி வருதல் என்பது எவ்வளோ முக்கியம், அவங்க கூட சேருங்க. ஜெபம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆயுதம், அவன் தெரிஞ்சவங்க, டேஸ்ட் பண்ணவங்க, அனுபவிச்சவங்க, சாட்சியை பெற்றுக்கொண்டவங்க, தேவனிடத்திலிருந்து வெற்றியை அனுபவித்தவங்களோட நீங்களும் சேருவீங்கன்னா, பங்கு பெறுவீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் இதிலும் பெரிதானதை பார்க்க முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. 3 வாழ்க்கை என்று சொல்லும்போது அங்கே சில வேதனைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இதெல்லாம் வரும். பட் நமக்கு அதை எப்படி பேஸ்கெட் பாலில் பிவட்னு ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த 360 டிகிரி அப்படி திரும்புகிற அந்த 360 டிகிரி அப்படி திரும்புகிற மூமெண்ட். நீங்கள் வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் வராதவங்க யாருமே இருக்க முடியாது, போராட்டங்கள் வராதவங்க யாருமே இருக்க முடியாது. பட் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும்போது அந்த 360 டிகிரி திரும்பி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தார்னு சுற்றி வர உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்தையும் சுற்றி திரும்பி பார்த்துட்டு தேவனை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும், இதெல்லாம் எனக்கு செய்த தெய்வம், இது இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்த கர்த்தர். அவர்களுக்கு அங்கே மன்னா தீர்ந்து போனது, மன்னா நின்று போனது. ஆனால் அந்த வருஷத்தில் தானே அந்த தேசத்தின் பலனை அவர்கள் புசிக்கும்படிக்கு தேவன் அதை தான் நாம் இன்னைக்கு ராத்திரி வாசித்தோம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியம். 1, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மோருக்கு ஆயத்தமாகுங்க. 2, அந்த மோரில் பார்ட்டேக் பண்ணுங்க, அது ஏற்கனவே டேஸ்ட். 3, உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு வேண்டிய பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல, வரும்போதெல்லாம் 360 டிகிரி சுற்றி திரும்பி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிரிகள் கையிலிருந்து கொடுத்த விடுதலை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடனை தீர்த்து கொடுத்த கிருபை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கர்த்தரை பாருங்க. உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சு உங்கள் வழியை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தா உங்க பாதைகளை செவ்வையாக்குகிற தெய்வத்தை இன்னைக்கு நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். நீங்க இதை விட அதிகமா, இப்ப இருக்கிறத விட அதிகமா நீங்க மாறும்படி தேவன் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா எந்திரிச்சு நின்று நம்ம ஆண்டவரை நாம பார்க்க போறோம். நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவராகிய நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர். அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் வலகணிகளை திறந்து மதகுகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். வல்லமை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், அதை ஏற்கனவே சிலருடைய வாழ்க்கையில செய்தும் காண்பித்திருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கு மாறாதவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவரை நானும் நீங்களும் நம்பி இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையில் வந்து நின்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல ஒரு உறுதியான தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போங்க. இப்போ உங்க கையில இருக்கிறத விட, உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமையை விட அதிகமா more you will see more than what you have. உங்க கையில இருக்கிறத விட, உங்க வாழ்க்கையில் இருக்கிறத விட அதிகமானதை நீங்க பார்க்கும்படிக்கு கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். நீங்கள் நானும் மூணே விஷயம், நானும் நீங்களும் ஆயத்தமாகணும், நானும் நீங்களும் பங்கு பெறணும், நானும் நீங்களும் அந்த 360 டிகிரி ஆங்கிள் சுற்றி திரும்பி பாருங்க. கர்த்தர் என்னெல்லாம் செய்தார்னு பார்க்கும்போது மன்னா பெய்யாமல் நின்று போனது தான். ஆனால் அந்த வருஷத்தில் தானே அந்த தேசத்தினுடைய பலனை அவர்கள் புசிக்கும்படி செய்த தெய்வத்துக்கு கரங்களை தட்டி சத்தமா சந்தோஷமா ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து பாடலாமா? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் 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 நாம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையிலே அவருடைய சமூகத்திலே நிற்கிறவருடைய பிள்ளைகளாகி எனக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். உன் கையில இருக்கிறத விட, உன் வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமையை விட, உன் பிள்ளைங்க இப்ப இருக்கிற அளவை விட, இதை விட மோர், இதை விட அதிகமானதை உன் கையில கிடைக்கும்படி செய்வேன். அதை உனக்கு கொடுக்கிற வல்லமை எனக்கு உண்டு. அதை உனக்கு கொடுப்பேன் என்று நான் வாக்கு பண்ணி இருக்கிற தெய்வமா இருக்கிறேன். வாக்கு பண்ணினவன் ஏற்கனவே பலருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி காண்பித்திருக்கிறேன். உனக்கு சந்தேகமான ஆபிரகாமை பாரு. தனி ஒருவனாய் இருந்தவனை செல்வ சீமானாய் மாற்றினேன். பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கொண்டு வந்து கொடுத்தேன். வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோபை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா திரும்பி வர பண்ணினேன். அடிமையாய் எகிப்துக்கு போன யோசேப்பை எகிப்தினுடைய அதிபதியாய் உட்கார வைத்தேன். அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த தேவன் தான் நான். மரண பரியந்தம் உனக்கு நான் போதுமானவனாய் இருக்கிறேன். இப்ப இருக்கிறத விட அதிகமா 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 அதிகமா. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டும் போது அதிகமா அதிகமா, என் குடும்பத்துல, என் தொழில, என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் ஆவிக்குரிய ஜீவியத்துல, more more I will have more, I will receive more, the God will give me more. அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர் எனக்கு அதிகமாய் செய்வார். இந்த 2025 எனக்கு குறைவுகள் இருக்காது. இந்த 2025 எனக்கு பற்றாக்குறைகள் இருக்காது. மாறாக என்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு, என்னால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு, கையாள முடியாத அளவுக்கு தேவன் என்னை அதிகமாய் என்னை நிரப்பி நடத்துவார். பலகணிகளை திறப்பார், பண்டசாலைகளை திறப்பார், பொக்கிஷங்களை திறப்பார், புதையல்களை திறப்பார். ஒளிப்படத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து என் கைகளில் கொடுப்பார். இந்த பூமியில எந்த ஜாதியினிடத்திலும் ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். நான் நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி சத்தமாய். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து சந்தோஷமா கைகளை தட்டி சத்தமா சந்தோஷமா கைகளை தட்டி நான் நினைக்கிறத விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமா இந்த 2025 என்னுடைய களிப்பு, என்னுடைய சந்தோஷம் மிகவும் அதிகமா இருக்கும்படி தேவன் செய்வார்.